ஒருபடி கொருபடி எதிரெதிர் ஒலித்திட ஒங்காரீங்காரும் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றுதோறு யாரை உருவம் அதன் வந்த உடற்பார்க்க தீரு குழந்தை வடிவும் பால்வடியும் பருவம் குழந்தை வடிவும் பால்வடியும் பருவம் ஒருபடி கொருபடி சொன்னவள் இவன் தானோ தீராத மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவியவள் மடியினில் வளர்ந்தானோ தீராத மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவியவள் மடியினில் வளர்ந்தானோ முகம் வளர்ந்தானோ நடை பயிர்ந்தானோ முகம் வளர்ந்தானோ நடை பயிர்ந்தானோ ஒருபடி கொருபடி வடங்கிடும் மடியவரை வாத்திய வரவருளும் தூக்கிய துதிக்கை ஒன்று பதவினை பந்தத்தை ஓட்டத்தை போக்க வரும் கதவிகி கதி இரண்டு வரப்பொருள் வதனமதில் அமைந்ததை போலவே பத்திடும் விழிகள் மூன்று கரங்களோ நான்கு கரி ஒன்றுகை கொண்டு காப்பவன் தொழில்கள் ஐந்து உயர்கதி சேர வழிகள் என்று அவன் கமல மன்னர் பதங்கள் உண்டு ஒருபடி கொருபடி எதிரெதிர் ஒலித்திட ஓங்காரீங்காரம் சங்கீதம் இசைத்திடை கால விட்டா சரக்கும் திரிமுத்தம்மா கோபக்கார பெரிய முத்தம்மா காலை காடு சென்று மாலை விடி திரும்பும் எனது அருமை விவசாய பெருமைகள் உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ஆரணி நிகழ்ச்சி துர்காதேவி முதற்கண் வணக்கம் சித்தா சித்தா குறித்து
ஆரணி எங்கள் ஸ்ரீ துர்காதேவி நாடக மன்றத்தின் மீண்டும் எங்கள் முதற்கண் வணக்கம். எங்களது கம்பெனி உரிமையாளர் அதே திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பஞ்சாறு கிராமத்தை சேர்ந்த எங்களது கம்பெனி மற்றொரு உரிமையாளர் அதே திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரம் கீழ் ஐம்பேட்டை கிராமத்தை சேர்ந்த ஏபிஆர் சாமி ஐயா அவர்கள் எங்களது கம்பெனி ஆசிரியர் திகழக்கூடியவர். ஆசி வளர்க்காதே அதனால் வாடாதே உள்ளம் தடுமாறி உள்பாதை மாறும் பலரடா செய்தானடா பலவித தோயம் ஆசிரியர் பாருங்க. அதே காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரவேரூர் வட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரவேரூர் வட்டம் ஆரன் கண்டிகை சேர்ந்த சகிலா என்று எங்களது கம்பெனி நாடக அமைப்பாளராக திகழக்கூடியவர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் பழைய பேருந்து நிலையம் அருகாமையில் உள்ள சிவா அம்மா அவர்கள் எங்கள் குடியினாலும் இவ்வூர் பொதுமக்களாலும் இப்புனிதமான மேடையில் நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் பார்த்தா பசு மரம் படுத்து விட்ட அழகு மரம்
நாடகம் என்னவென்றால் அவள் தந்தா சொர்க்கம் அல்லது தங்கையா தாரமா. அவள் தந்தா சொர்க்கம் அல்லது தங்கையா தாரமா. இப்பேற்பட்ட நாடகத்தை ஏதோ எங்கள் சிற்றருக்கு எச்சியவாறு நடத்த முன்வந்துள்ளோம். இதில் தாள குற்றம் மேல குற்றம் எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் தாங்கள் வீட்டு சிறுபிள்ளை தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு என்னையும் பின்வரும் நடிகரை மன்னிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்ப சிவகாமி மைந்தா